பிரைஸ் பீ டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வசனம் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். எஸ்தர் எழுதின எஸ்தர் புத்தகத்துல வந்து வருகிற ஒரு காரியம். மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவிக்க சொன்ன ஒரு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தை. இங்க பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தி அவங்க வந்து அவங்களை கர்த்தர் உயர்த்தி ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறாரு. அந்த ராஜ மேன்மை கொடுத்திருந்த போதிலும் எஸ்தர் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க மௌனமா இருந்தபடியினால் கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தமும் இல்ல ஆயத்த சத்தமும் அவளுக்கு நேராய் கடந்து வந்ததை நாம இங்க வாசிக்கிறோம். நீ இந்த காலம் இங்க மோர்தெகாய் சொல்றாங்க, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தனா இருந்துக்கோ. ஆனா யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். பரலோகத்துல ரட்சிப்பு கண்டிப்பா வந்துரும். ஆனா உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம் அழிந்து போகும் என்ற ஒரு எச்சரிப்பு சத்தத்தை இங்க நாம பார்க்கிறோம். அதோடு கூட மாத்திரம் இல்லாம அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் என்னவோ தெரியல, உன்னை இந்த ராஜ மேன்மையில அமர வைத்திருக்கிறாரு. எதற்காக? யூதருக்கு ரட்சிப்பை உண்டு பண்றதுக்கு. ஆனா இந்த காலத்துல நீ மௌனமா இருப்பது எப்படி என்கின்ற சத்தத்தை தான் நாம இன்றைக்கு கேட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கலாம். ஆமென். இன்றைக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? அன்றைக்கு எஸ்தர் புத்தகத்துல வாசித்தோம். அங்க யூதருக்கு ஒரு அழிவு வருகிறது. அந்த அழிவிலிருந்து மீட்கும்படித்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தி வைக்கிறார். இன்றைக்கு நாம வாழ்கிற காலம் கடைசி காலம். இன்றைக்கும் சபையை நொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசுடைய ராஜ்யங்கள் அது பெருகி கொண்டிருக்கு. பிசாசும் அவனுடைய சேனைகளும் அது விசுவாசி ஜனங்களை வந்து அவர்களை துன்புறுத்தி கொண்டும் விசுவாசத்தை வலுவிழந்து போகவும் பிசாசு பல கண்ணியை வைத்து கொண்டு அவன் சுற்றி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். வேதவசனம் சொல்லுது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். நம்ம வகை தேடி கொண்டிருக்கிறான். ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றமா, ஒரு ஆத்மாவை எப்படி அவனை கிறிஸ்துவிடமிட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி அவன் வந்து கங்கணம் கட்டு அலைந்து கொண்டிருக்கிற நம்ம மறுபோதும் மறந்து விடக்கூடாது. இது நாம் இருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நாம மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, தூங்கி கொண்டிருக்கிறக்கூடிய காலம் அல்ல, உலகத்தோடு உலகமாய் சேர்ந்து உழன்று கொண்டிருக்கிற காலம் அல்ல. இந்த உலக மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதபடினால் அவங்க மனம் போன போக்கில் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நம்ம ரட்சிப்பை நமக்கு கொடுக்கல. ஹல்லேலூயா. இதற்கு ஒத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நாம் எங்கேருந்து எங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அந்தஸ்து எப்படி, நாம் யார் என்பதை குறித்தான கர்த்தருடைய வார்த்தையை நான் புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து நாம் தெரிவிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவேற்றவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் எங்கிருந்து அழைத்து வந்தார் பார்த்தீங்களா? ஒரு ஒரு சாதாரண ஒரு எஸ்தரா இருந்த ஒரு மகள் ராஜஸ்திரியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்ததுக்கு காரணம் உண்டு. ஏன்னா இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக கர்த்தர் முன்னமே ஒரு சாதாரண ஒரு பெண்ணை ராஜஸ்திரியாய் உயர்த்தி வைத்து இந்த ராஜஸ்திரியின் நிமித்தம் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை நாம சரித்திர ரீதியாகவும் வேதத்தின் அடிப்படையில் நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம எங்கிருந்து அழைக்கப்பட்டு வந்தோம் என்று பார்த்தோம்னா, அந்தகாரத்தினின்று இருளான பகுதியிலிருந்து பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து எங்கே கொண்டு வந்தாராம்? ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நம்ம மேலே என்ன அபிஷேகம் இருக்குது தெரியுமா?
அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. நம்ம ராஜா வீட்டு பிள்ளைகள். நம்ம மேல ராஜரீக அபிஷேகம் இருக்கு. நம்ம மேல இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம மேல துதியின் அபிஷேகம் இருக்கு. நம்ம மேல கர்த்தருடைய வசனம் பட்டயம் நமக்கு துணையாக இருக்கு. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? நம் மேல இருக்கிற அந்த அபிஷேகம், நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புகளை வழிநடத்தத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்கள் வீடுகளில் எத்தனையோ பேர் இருந்த போதிலும் கர்த்தர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் எதற்காக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்? எதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க தெரியுமா? உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் எதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், கர்த்தரால நீங்க பயன்பட போறீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. உங்களை கொண்டு உங்களை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட, உங்களை கொண்டு உங்கள் வீடு ரட்சிக்கப்பட, உங்களை கொண்டு நீங்க இருக்கிற ஸ்தலங்கள் ரட்சிக்கப்பட, உங்களை கொண்டு தேசங்கள் ரட்சிக்கப்பட தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இதுவரைக்கும் நம்ம மௌனமா இருந்திருப்போமானால் நாம இனி மௌனமா இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, இது நீ மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, நீ எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலம். இது ஜெபிக்க வேண்டிய காலம். இது கர்த்தருடைய சமூகத்தை திறப்பில் நிற்கிற வேண்டிய காலம். இன்றைக்கு யாராவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அவர்கள் ரட்சிப்புக்காக நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய காலம். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிசாசு எப்படியெல்லாம் அழிக்கலாம் என்று இன்றைக்கு அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த நேரத்தில், இந்த காலத்தில் நீங்கள் டைரியை எடுத்துகிட்டு, ஒரு ப்ரேயர் டைரி இருந்தால் எடுத்துட்டு யாரோட ரட்சிப்புக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீங்களோ அவங்க ரட்சிக்கப்படணும் பேர் எழுதி கொள்ளுங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்கும், இவங்க வாழ்க்கை மாறினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்போ அவங்களுக்காக ஜெபிங்க. ஒரு கணவன் உங்கள் வீட்டில் ஒருவேளை ஒரு வீட்டில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கணவன் மனைவி ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த மனைவி கணவனுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் ஆனால் பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்களானால் அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி முழு குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வந்துவிட்டால் அந்த முழு குடும்பம் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். இப்படி குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது சபை ரட்சிக்கப்படும். சபை ரட்சிப்புக்குள்ளே வரும்பொழுது தேசங்கள் ரட்சிக்கப்படும். அப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு ரட்சிக்கப்படக்கூடாது. வீட்டுக்குள்ள குழப்பங்களையும், வீட்டுக்குள்ள தரித்திரங்களையும், வீட்டுக்குள்ள பலவீனங்களையும் கொண்டு வரதான் பிசாசு வந்து வகை தேடி கொண்டிருக்கிறான். உங்க ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு, நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஒருபோது இழந்து விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருப்போமானால் நாம பிழைத்துக் கொள்வோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு. இது நீங்க மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல, புலம்பி அழக்கூடிய நாட்கள் அல்ல, ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு திறப்பில் நின்று ஜெபிங்க. பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட ஜெபிங்க. அவருடைய ஆழங்களுக்குள்ள நம்ம போகும்பொழுது அவர் கட்டாயம் நம்ம ஜெபத்தின் வழி நடத்துவார். இனி நீங்கள் மௌனமான நாட்கள், மௌனமான காலங்கள் முடிவு அடையட்டும். இது நம்ம எழுப்புதலுக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய காலம், ரட்சிப்பு சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய காலம். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட போறாங்க என்பதை விசுவாசிங்க. உங்க வீடு ரட்சிப்பால் நிரம்பி இருக்கட்டும். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எஸ்தரோடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை தமது ஆவியை நிறைவாய் தந்து நம்மை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாரம், தாகம் உண்டாகட்டும் கர்த்தாவே. நாங்கள் மௌனமாக இல்லாதபடிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக எங்களை மாற பண்ணுங்க. தானியேலை போல ஜெபிக்க கிருபை செய்யுங்க. எரேமியாவை போல நாங்கள் அப்பா நாங்கள் அழுது ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தேவனே, எங்கள் மேலும் கிருபை இருக்கட்டும். எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா எழுப்புதலின் சத்தத்தை கேட்கும்படி செய்வீராக ஆண்டவரே. அநேகரை நாங்கள் உம்முடைய கொண்டு வர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.